பாரி கார்த்திக் விவரங்கள். வணக்கம். நாளைய தினம் காணொலி காட்சியின் வாயிலாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் தலைமையில் அந்த கூட்டமானது அறிவாலயத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக பேச இருக்கிறார். அதற்கான அறிவிப்பு திமுகவினுடைய பொதுச்செயலர் துரைமுருகன் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். திமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் விரிவாக பேசுவதற்கும் 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாக்கி தர வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் தங்கள் தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாக எழுதியிருந்த பொழுதும் அது தொடர்பாக தற்போது இந்த மாவட்ட செயலர் கூட்டமானது நாளை நடைபெற இருக்கிறது. அப்போது முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அறிவுரைகளை மாவட்ட செயலரிடம் வழங்க இருக்கிறார். குறிப்பாக வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக 21 இடங்களிலும் கூட்டணி கட்சிகளுக்கு 19 இடங்களிலும் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாளை திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் நாளை காலை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை மதியம் 12 மணிக்கு நண்பகல் காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட செயலர்களும் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேச இருக்கிறார். அப்போது தேர்தலில் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் அவர்களுக்கும் அறிவுரை வழங்க இருக்கிறார். தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியுடன் இணைந்து பல்வேறு வேலைகளை துவங்க வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைமை அவர்களுக்கு அறிவுறுத்த நிலையில் அது தொடர்பாகவும் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நிர்வாகிகள் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான பணிகள் குறித்தும் அதே போல கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்தும் நாளைய தினம் முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலர்களுக்கு காணொலி காட்சியின் வாயிலாக பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.